சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்திருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 4-7 குரு பகவான், அவர் பாதகாதிபதியும் கூட. பாதகாதிபதி வக்ரமாகும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், சாதகமான பலன்களே அதிகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வக்ரமான குரு உக்ரமாக செயல்படுவார்ன்ற ஒரு சொல்வழக்கம் இருக்குது. இந்த காலகட்டம் 9 குரு நிறைய பேர் மென்டல் டிப்ரெஷன், ஏன்னா ராகுகேதுக்கு இடையில் ராசி லக்னம் மாட்டிக்கொண்டிருக்கிறதுனால கால சர்பதோஷம் ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிறப்பில் ஜாதகத்தில் இருக்கிறதோட இப்போ அந்த லக்னத்திற்கும் 7 ராகுகேதுக்கள் இருக்கும்பொழுது அந்த சில பிரச்சனைகளையும் தரும். நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் நண்பர்களை நம்பி ஏமாந்து போகிறது, இல்லை இவங்களே ஒரு தவறான முடிவுகளை எடுத்து ஒரு பிரச்சனையாக இருப்பது, எங்கே போனாலும் உழைப்பு தாண்டி விரயமாகி நிறைய ஒரு பொருளாதார விரயமும் ஒரு மனநிறைவின்மையும் மன அழுத்தத்திலையும் இருந்தவர்கள். ஏன்னா ஒரு தொழில் நல்லா வந்துடும் அப்படின்ட்டு அதில் முதலீடு செஞ்சுட்டு அதில் ஒரு லாபம் இல்லாமல் போய் கடன் ஏற்பட்டு அதனால் மன உளைச்சல் அடைஞ்சவர்களும் உண்டு. ஏன்னா கண்ணிக்கு நிறையவே நம்ம எப்போவும் ஒரு இக்கட்டான சூழலையே சொல்லி கொண்டிருப்போம். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 மாதங்களாக நம்ம குரு பயிற்சி ஆனாலும் நல்ல பலன்களை சொன்னாலும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் தசாபதி சிறப்பாக இல்லாதவர்கள் ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா குருவும் ஒரு சில நன்மைகளை செய்தாலும் பெரும்பாலும் கடுமையான போராட்டங்களை தாண்டி செயல்பட இருக்குது. என்ன காரணம்னா சனி 6லிருந்து வக்ரமானதும் ஒரு காரணம்னு சொல்லலாம். வேலையில் ப்ரெஷரு, மேலதிகாரி, உடன் படிப்பிரிவுகளோட ஒரு சில பிரச்சனைகள் இப்படி கடந்து கொண்டிருந்த காலத்தில் இப்பொழுது குரு வக்ரமாகிறார். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். உங்களுடைய ராசி அதிபதியான புதனும் சுக்கிரனும் ஒரு நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய இனிவரும் காலங்களில் உங்களுக்கு இந்த வக்ர குரு பெயர்ச்சி 120 டேஸ் 4 மாத காலங்கள் ஏறத்தாழ உங்களுக்கு ரொம்ப அருமையான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். வரன் பார்த்து ஒன்று கூட செட் ஆகலாமா, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரன் வரல, காதலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஏன் நான் இஷ்டப்பட்டு தான் ப்ரப்போசல் பண்ணேன், இப்போ ஏன்டா பண்ணோம் அப்படின்ற ஒரு விரக்தி நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு சலித்து கொண்டிருந்தவர்கள்லாம், நல்லா பழகிட்டு இருந்தவங்க அவங்களோட ஒரு மனப்பிரச்சனை இப்படியெல்லாம் கடுமையான கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் எந்த வக்ரகாலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கெரியர், இப்போ நமக்கு வேலையே இல்லை அப்படி வேலையை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வேலை கிடைக்க பெறுவது, அதே போல் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு,
நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வுடன் கிடைப்பது. அதுதான் இதில் வந்து ஸ்பெஷலு. ஒரு நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைப்பது. தாய் வழி சொந்தங்களுடன் இந்த கருத்து வேறுபாடு நீங்குவது. தாய் கூடயே ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் ஒரு சில குடும்பத்தில், இல்லை தாய்க்கே ஒரு உடல் ஆரோக்கிய சுகவீனம் இருந்தால் இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்கள் கொடுப்பது. கல்வி தடைப்பட்டிருந்தால் நிறைய பேர் அரியர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இப்போல்லாம் அதை எழுதி வந்து நீங்கள் பூர்த்தி செய்து விடுவது. நல்ல ஒரு மேற்கல்வி கிடைப்பது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு வழிப்பாதை கிடைப்பது. அதே போல் திருமணங்கள் நல்ல வரன்கள் அமைவது. இப்போ இது வரைக்கும் பார்த்த நம்மளுக்கு ஒரு செட் ஆகாத வரன் அமையும் போது இப்போ நல்ல வரன்கள் வந்து அமைவது. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை நீங்குவது. ஒரு சிலர்லாம் ஒரு கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருப்பீங்க. கலத்த தோஷம் தார தோஷம் இருப்பவர்களாமே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுடும். அப்படி இருக்கவங்கலாம் வந்து ஒரு சிலர் நல்ல தசா புத்தியாக போகும்போது பேசி தீர்த்து கொள்வது. எந்தவித வழக்காக இருந்தாலும் அந்த சிவிலு கிரிமினல் எந்த ஒரு வழக்குக்கும் இப்போ வந்து ஒரு தீர்வு கிடைப்பது. முதல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றமா, தொழில் மாற்றமா, இடம் மாற்றமா, நல்ல மாற்றங்களுக்கு உண்டான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீடை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இல்லை சொத்துக்கள் வாங்குவது, பாரம்பரிய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பது, உயில் சொத்துக்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த காலகட்டம் அமைவது. திடீர்னு அவங்க போட்ட ஒரு நீண்ட நாள் அந்த முதலீட்டு தொகையில் இப்போ உங்களுக்கு நல்லா சிறப்பாக வந்து உதவி கிடைப்பது. ஒரு லோன்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு அரசு வங்கிகள்லேயே லோன் கிடைச்சி உங்களுக்கு அதுக்கான ஒரு பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்வது. இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் தான் வக்ரம் ஆகிறார். உங்களுக்கு குரு நன்மை செய்யாதவர் அப்படின்னு வந்து நீங்கள் இங்கே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 4-7க்குரியவர் பாதகாதிபதி வேலை செய்தாலும் இப்போ அந்த பாதகம் வக்ரம் ஆகும்போது அந்த கடுமையை குறைத்துறாமல் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். இப்போ தசா புத்தியே நடக்குது, இப்போ குரு தசா நடக்குது, வேறு புத்தி நடந்தாலும், இல்லை வேறு தசா நடந்து குரு புத்தி நடந்தாலும், இல்லை எங்களுக்கு எதுவுமே வந்து நடக்கலை, எங்களுக்கு குரு தசாவே நடக்கலை அப்படின்னாலும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் சம்மந்தப்படுறவர்களுக்கு கொஞ்சம் பழங்களில் கொஞ்சம் அதிகம் கூடுதல் குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் குருவும் வக்ரமாக இருந்தால் இன்னும் பலன்கள் இந்த காலகட்டம் தான் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்து சம்மந்தப்பட்ட பலன்கள்லாம் ரொம்ப அதிரடியாக முழுமையாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த தரப்பினருக்கும் இந்த குரு வக்ரம் உங்களுக்கு உக்ரமாக பலவித உக்ரம்னா என்ன, ஸ்பீடாக அது இந்த காலகட்டம் செய்தே ஆகணும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் வந்து நான் மற்றவங்களை நம்பி ஒரு பணம் போட்டு ஏமாந்துட்டேன், இல்லை நண்பர்களால் ஒரு முதலீட்டிலையோ ஒரு திட்டத்திலேயே சேர்ந்து பொருளாதார நெருக்கடி ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட இருந்த மனக்கசப்பு, குடும்ப உறவுகள்கிட்ட இருந்த மனக்கசப்பு இதெல்லாம் நீங்கும். வீடு கட்டி பாதியிலே நின்றுருந்தால் அந்த வீடு வந்து முழுமை பெறுவது. அதே போல் இடம் வாங்கி வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் நல்ல ஒரு பிராண்டட் வண்டியில் அமைவது, உங்கள் சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது. இது வரைக்கும் தாய் தந்தை உறவில் இருந்த அந்த கசப்புகள் நீங்கிறது. தாய் தந்தையால் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது. ஒரு வருமானம் நிச்சயம் உண்டு. இவர்களால் ஒரு ஆதாயம் உண்டு. எங்கள் அப்பா வழி சொத்து கிடச்சிது, அம்மா வழி சொத்து கிடச்சிது, அவங்க மூலயமா அவங்கள முன்ன வச்சு ஒரு காரியம் செஞ்சேன், அந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னுங்களுக்கு அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது, ஒரு செயற்கை கருத்தரிப்புலாம், இல்லை புதுதாக கல்யாணமான உடனே வந்து அந்த மகப்பேறு கிடைப்பது. ஏன்னா புத்திரகாரகன் அவர், தனக்காரகன் புத்திரகாரகன், பெரும் கட்டுப்பணத்துக்கு சொந்தக்காரன். அந்த மாதிரி எதிர்பாராத தன வருவாயும் கொடுத்து பாக்கியங்களையும் கொடுப்பார். இது வரைக்கும் அதில் இருந்த தடைகள், ஒரு மன சுமை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ப்ரெஷரும் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மண்டையில் மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் யாரையும் அவ்வளோ இது நம்ப மாட்டீங்க. உங்களுடைய அறிவாற்றலையும் புத்தி சாதுரியத்தையும் உங்கள் திறமையை மட்டுமே கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான். உங்களுக்கு நிறைய அதாவது என்ன சொல்லணும்னா கால்குலேட்டிவ், அப்படியே ஒரு கணக்கீடு தான். எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு போடுவீங்க. அந்த கணக்கு போடுறது கண்ணிக்கு கைவந்த கலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏன்னா இதை இப்படி செஞ்சால், ஏன்னா அஸ்தத்திலே இப்போ கேது போய்கிட்டு இருக்கார். நிறைய டிப்ரெஷன் அனைத்து தரப்பினருக்குமே இருந்தாலும் அஸ்த நட்சத்திரம் எனக்கு பித்து பிடிக்கல பைத்தியம் பிடிக்கலன்ற ஒரு குறையில் ஓடிக்கொண்டு இருக்கும். நிறைய விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகருடைய அந்த சோடச நாமங்களை சொல்லுவது, ஓம் சுமுகாய நம, ஏகாத்தனாய நம, அதை சொல்லுவதும் விநாயகரை வழிபடுவதும் தீபமேற்றி வழிபட்டு கொண்டு வருவதும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும். இந்த காலகட்டம் இன்னும் பலன்கள்லாம் அதிகமாக நடக்கணும் எங்களுக்கு வந்து நினைக்கிறவங்களுக்கு, இந்த பலன்களை முழுமையாக பெற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வியாழந்தோறும் 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி குருவை வழிபடுங்க. அதே போல் கொண்டக்கடலை பிரசாதமாக செய்து கொடுங்க. அதே போல் வயதில் மூத்தவர்களை மதிப்பதும்,
அதே குழந்தை குருனாலே குழந்தைகள் தான். குழந்தைங்களுக்கு ஒரு தேவையான அந்த ஒரு உணவு தானம், ஆடை தானம், அவங்க படிக்கிறதுக்கு குருனாலே பேரறிவாளன். அவங்க படிக்கக்கூடிய புக்ஸு, பேனா, பென்சில், அவங்க ஃபீஸு, சீருடை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ வயதில் மூத்தவங்க, அதே போல் நம்மளுடைய ஒரு ஆன்மீக குருமார், இல்லை ஒரு ஜோதிடர்கள், அந்த மாதிரி வயதில் பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை இவங்களால தான் எங்கள் வாழ்க்கைக்கு அவர் தாங்க வழிகாட்டி அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆடை தானம் தருவது, இல்லை அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு கிஃப்ட்லாம் பண்ணும்போது இந்த குரு வந்து ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். இதெல்லாம் வந்து சாத்வீக பரிகாரம். இது நேரடியாக இறைவனை சென்றடைவது. எப்பயும் பெரியவர்களை வணங்குவது, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்தாலே போதும். பெரியவங்களை எதிர்த்து பேசி அவங்கள மனநோக செய்யாமல் அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படிதல். குருனாலே மௌனம். இந்த மௌனமாக இருந்து நீங்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும். இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு நிறைய படிப்பில் இந்த ஞாபக மறதி, மண்டையில் படிப்பே ஏறலைன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையாக உங்களுக்கு வந்து கல்வியும் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி ராசிக்கு இது கனவுகள் நினைவாகும் காலம். குரு இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமையான செழுமையான வாழ்க்கையை தரப்போகிறது என்றால் அது வந்து நிச்சயமான உண்மை. உறுதியாகவே சொல்லலாம். எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு நல்லதே நடக்குமாம்மா, குரு எங்களுக்கு என்பதற்கு வந்து முழு பலன் தரலன்னு கேள்வி கேட்குறவர்களுக்கெல்லாம் நிச்சயம் உண்டு. அது வந்து உங்களுக்கு குரு எங்களுக்கு புத்தியே நடக்கலை, சாதாரணமாக தான் இருக்கிறாரு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே கூட ஒரு தெளிவும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்குது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குருவானவர் என்ன தர பாக்கியப்பட்டிருக்கார்? உங்களுக்கு குழந்தை பாக்கியமா, திருமணம் போன்ற உறவுக்காரர்களுக்கா, இல்லை பொருளாதாரத்திற்கா, இல்லை ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பா, இல்லை ஒரு தொழிலில் வந்து விருத்தி பண்ணுறதுக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எப்பயும் வந்து நிறைய தான தர்மங்கள் நம்ம பசுவுக்கு அளிப்பதும் ரொம்ப சிறப்பு. பசுனாலே கறவை மாடுக்கு தரதில்லை. கறவை நின்று போய் இருக்கக்கூடிய மாடெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கசாப்பு கடைக்கெலாம் அனுப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கின்ற கோசாலைகளுக்கு சென்று நீங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த உணவு அதுக்கு வாழ்வாதாரத்திற்கு உதவிய நிதி தருவது. நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனாலும் அவங்களுக்கு போய் நேரடியாக நீங்களே உணவுப் பொருள் அந்த பசுகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை அதுக்கு ஒரு பைசா கட்டுறதுன்னு இருக்குது. அந்த மாதிரி கட்டும்போது கூட உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பான பலன்களை பெறும். வாழும் நிலையில் இருக்கின்ற தாய் தந்தையர்கிட்ட வந்து மனம் நோவாமல் இந்த காலகட்டம் கன்னி ராசியினர் நிறைய விசேஷம் வாங்கிக்கோங்க. அவங்கள வந்து கனிவோடு பேணி காக்கும்பொழுது இந்த வக்ர குரு உங்களுக்கு முழுமையான பலன்களை உறுதியாக தருவார் என்பது திண்ணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே வந்து உங்களுக்கு சொல்லலாம். இந்த 4 மாத காலங்கள் உங்களுக்கு பொற்காலமே. ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.